திருப்பூரில் வந்து சரிதா தமிழினியால் கையால் இந்த வண்டி இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து விபத்து தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார சேவை வாகனம் இப்போ திருப்பூரில் வந்து திருச்சியிலேருந்து வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கேன். இதோட இயக்கம் செய்து பார்க்கணுங்கனால இங்கே உள்ள சமூக ஆர்வலர் சரிதா தமிழினியால் அவங்க வந்து இப்போ இதை பண்ணுறாங்க. வாங்க மேடம், உங்கள்கிட்ட பற்றி சில விஷயங்களை கேட்கணும். ஆமாம், நீங்கள் வந்து பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் என்ன இதை நிறையா வித்தியாசமாக என்னென்னவோ எழுதி வச்சுருக்கீங்க. என்ன எழுதி வச்சுருக்கீங்க? அது டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாச பிரசாத் திருச்சி இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரை கேளுங்க, அவர் சொல்லுவார். இல்லைங்க, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, வண்டி ஓனர் நீங்கள் தானுங்க. அதாவது ஒரு தனிநபராக 24 மணி நேரமும் உயிர் காக்கும் வைத்தியராக இருக்கிறவர் நம்ம டிஎஸ்பி ஸ்ரீனிவாச பிரசாத் அவர்கள். அவருடைய வாகனம் தான் இது. 24 மணி நேரமும் உயிர் காக்கிற சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காரு. தன்னார்வலரா இருக்காரு, புதுசமரிடனா இருக்காரு. திருச்சி மாநகருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவர். இப்ப திருப்பூர் மாநகரத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும், தீ விபத்து தடுப்பு பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும், போக்குவரத்து துறையிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் வந்திருக்காரு. அவர் தான் டாக்டர் டிஎஸ்பி ஸ்ரீனிவாச பிரசாத். சரி, டாக்டர் நான். அவரோட டாக்டர் நீங்கள். பரவாயில்லையே, உங்களுக்கும் இது மாதிரி ஏதாச்சும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்கள் எதுவும் விலங்குகள் பாதுகாப்பு, விலங்குகளுடைய பாதுகாப்புக்காக நான் ஒரு பாதுகாவலராக இருக்கேன். முடிஞ்ச விலங்குகளுக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன். எஸ்பிசிஎல் ஒரு மெம்பராக இருக்கேன். அது போக சிறு குழந்தைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகுதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு தனியாக கவுன்சிலிங் இருக்கும். அவங்களை பாதுகாக்கிறதுக்கு சில அமைப்புகளோட சேர்ந்து நான் சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஹராஸ்மெண்ட் இருக்கும், உமன் ஹராஸ்மெண்ட். அதுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட வீட்டில் ஹெல்த் கேம்பெல்லாம் அவங்களுக்காக குரல் கொடுக்குறேன், முன்னுரிமை கொடுத்துருக்கேன். அவங்களுக்காக முன்னேறி போராடிட்டு இருக்கேன். அது போக வேறு என்னென்ன சமுதாயத்தில் என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். ஆமாம், இதில் வந்து என்னென்ன எல்லாமே எழுத்தாகவே இருக்க. இது என்னங்க, இதில் போய் எழுதணும், இப்போ எழுதி வச்சு நீ கோலம் போட்ட மாதிரி.